Hi students, this is Tirumala Max YouTube channel. 12th standard half-yearly exam study plan in the video நாமங்க கொடுத்திருக்கோம். Please go through this video and have a very good future. Thank you. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டடி ஹவர்ஸ் பிளான் பாத்தீங்கன்னா படிப்பு நேர திட்டம் வந்து காலையில 2.5 மணி நேரம், ஈவினிங் வந்து 2.5 மணி நேரம் நீங்க டெய்லி ஸ்பேர் பண்ணணும். That is you have to spend per day 5 hours. ஸோ ஃபஸ்ட்டு காலையில் 4:30 மணிக்கு எழுந்து 7 மணி வரைக்கும், அதாவது 2.5 மணி நேரம் நீங்கள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஈவினிங் அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் 6:30 மணி முதல் 9 மணி வரை 2.5 ஹவர் நீங்கள் படிக்கணும். ஸோ டெய்லி 5 hours டு பி ஸ்பேர்ட் ஃபார் ஸ்டடிங். தினசரி 5 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி நீங்கள் படிக்க பிளான் பண்ண செய்யணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான். முதல்ல ஹவர்ஸை நீங்கள் கேல்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டல் யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபார் 5 hours per day. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் டோட்டல் யூனிட்ஸ். ஸோ என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்றத வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறவங்க, ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறவங்க, யூ கேன் வெரி வெல் யூ கேன் கோ த்ரூ திஸ் அண்ட் தென் தட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரீட் இன் த ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இயல்கள் இருக்குது. இங்கிலீஷ் வந்து 6 இயல்கள், 6 units. Maths வந்து 12 chapters, physics 11 units, chemistry 15 units, bio botanyல 10 units இருக்கு, bio zoologyல 12 units இருக்கு. botanyல மட்டும் இருக்கிறவங்க 10 units, zoology 13 units, computer science மொத்தம் 16 units இருக்கு, commerce 28 chapters இருக்கு, accountancy 10 chapters, economics 12 chapters and business maths 10 chapters. So இது அந்தந்த குரூப் இருக்கிறவங்க you can very well go through this and you can use it for your own purpose to go for a study plan. ஸோ இப்போ ஸ்டடி பிளான் ஷெடியூல் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்கள், நவம்பர் டு டிசம்பர். ஸோ இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்டடி பிளான் இஃப் யூ ரீட் டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் மோர் தென் 90 மார்க்ஸ் இன் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் பயாலஜி குரூப் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு முதல் நாள் காலையில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த ஈவினிங் பார்க்குறீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து பயோ அண்ட் மேக்ஸ் பார்க்குறீங்க. இந்த நெக்ஸ்ட் டே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ பயோமேக்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பயோமேக்ஸ்ன்ட்டு அப்படி போகுது. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்டை கவர் ஆகிட்டே போகுது. 2 days வந்து 4 ஸ்டடி பிளான் இது வந்து நீங்கள் முடிக்கிறீங்க. ஸோ ஆன் த லாஸ்ட் டேஸ் 7th days தமிழ் அண்ட் இங்கிலீஷ் யூ கேன் கவர். ஃபார் பியூர் சயின்சஸ் சேம் திங். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும், பாட்னி ஜுவாலஜி, தென் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பாட்னி ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பாட்னி ஜுவாலஜி, தென் தமிழ் இங்கிலீஷ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். சேம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போகிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் அண்ட் physics chemistry, computer science maths and physics chemistry, computer science maths and Tamil English. Commerce group பார்த்தீங்கன்னா commerce accountancy பண்றாங்க first day, that is morning and evening, and then the next day is economics and business maths. Commerce accounts, economics, business maths, commerce accounts, economics, business maths and Tamil and English. Next commerce with the applications, commerce accounts, economics, computer application. Same commerce accounts, economics, computer application, commerce accounts, economics, computer application and Tamil and English for the 7th day. இதே பிளான் வந்து நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 28லேருந்து 4-12 வரைக்கும் இருக்குது. தென் அகெயின் 5-12லேருந்து 11-12 வரைக்கும் இருக்குது. தென் ப்ராப்ளி த எக்ஸாம் வில் ஸ்டார்ட் இந்த மேபி 12th or 13th or between 11 to 15 இருக்கிற டேட்ஸில் டெஃபினட்டாக the exam will get started. So for that you have to be ready based on the study plan what we have given now for from November to December. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி பிளான் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் டு டிசம்பர். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் 21ஆந்தேதியிலேருந்து 27க்கு 2 இயல் படிக்கணும். 21-11 4லேருந்து 12ஆந்தேதி வரைக்கும் 3 இயல்கள் படிக்கணும். 5ஆந்தேதி 12 to 11-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயல்கள் நீங்கள் படிக்கணும். இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பாடம் இருக்குது. 6ல் 2 வந்து ஃபஸ்ட் இதில் படிக்கணும், ஃபஸ்ட் ஷெடியூல். செகண்ட் ஷெடியூலில் வந்து 2 யூனிட்ஸ் அண்ட் தேர்ட் ஷெடியூல் வில் பி ஆன் 5th to 11th டிசம்பரில் 2 யூனிட். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 4 சாப்டர்ஸ் ஒரு வாரத்தில் முடிக்க ட்ரை பண்ணணும். தென் 28th நவம்பர்லேருந்து 4th டிசம்பர் வரைக்கும் 3 சாப்டர்ஸ் நீங்கள் பார்க்கணும். 5, 6, 7, 8 4 சாப்டர்ஸ். அதே மாதிரி இன்னொரு 4 சாப்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் வீக்கில் 5th டிசம்பர்லேருந்து 11th டிசம்பர் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். ஃபிசிக்ஸ் 3 பாடம், அடுத்தது 4லேருந்து 7 பாடம், அடுத்தது 8லேருந்து 11 பாடம். கெமிஸ்ட்ரியில் வந்து 1லேருந்து 5 பாடம், அடுத்ததில் வந்து 6 to 10 யூனிட்ஸ் அண்ட் 11 to 15 யூனிட்ஸ். பயோமாட்டிலில் மொத்தம் 3 பாடம், அடுத்தது 4லேருந்து 16 பாடம் பார்க்கணும். தென் 7 to 10 யூனிட்ஸ் நீங்கள் பார்க்கணும். பயோ ஜுவாலஜியில் வந்து 1லேருந்து 4,
அப்புறம் 5லேருந்து 8, 9லேருந்து 12. பயோ பாட்டனி வந்து பார்த்தாச்சு. பாட்டனி வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 யூனிட்ஸ், 4 7 யூனிட்ஸ், 8 to 10 யூனிட். ஜுவாலஜி 1 to 4 யூனிட்ஸ், 5 to 8 யூனிட்ஸ் அண்ட் 9 to 13 யூனிட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 யூனிட்ஸ், 6 to 10 யூனிட்ஸ், 11 to 16 யூனிட்ஸ். காமர்ஸ் பசங்க வந்து 1லேருந்து 10 பாடம் பார்க்கணும், 11லேருந்து 20 பாடம், அப்புறம் 21லேருந்து 28 பாடங்கள். அக்கௌண்டன்சி வந்து 1லேருந்து 3 பாடம், 4 to 6 சாப்டர், 7 to 10 சாப்டர் மொத்தம். எக்கனாமிக்ஸ் 1 to 4 and 5 to 8 and 9 to 12 சாப்டர்ஸ். பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து 1 to 3, 4 to 6 chapters and 7 to 10 chapters based on the study plan for November to December. I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். Please subscribe to Tirumala Max YouTube channel and forward your friends also about this channel, and for future all exam updates please subscribe to our channel. Thank you.